என்னையோட மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் நாம் பதிவிடுகின்ற காணொலிகள் தொடர்ந்து உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை. தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள். நம் காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள். அன்பு உறவுகளே, வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம். தமிழ்நாட்டில் இன்று மக்களுக்கு தேவையான அரசியல் தலைவர்களை மக்கள் முன் கொண்டு போய் நிறுத்தாத பத்திரிகையாளர்களை பற்றி தான் நாம் பேச இருக்கிறோம். தமிழ்நாட்டில் இன்று நடந்து கொண்டிருக்கின்ற இந்த அவல நிலைகளில் மக்களுக்காக மக்களின் பிரச்சனைகளை தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கின்ற அரசியல் தலைவர்களை பற்றி, இவர்தான் இந்த மாநிலத்திற்கு தகுதியான முதல்வர் வேட்பாளர் என்பதை இப்படிப்பட்ட ஊடகவியலாளர்கள் தான் மக்கள் முன் கொண்டு போய் நிறுத்த வேண்டும். அந்த ஊடகவியலாளர்கள் தான் இந்த ஊழல் பெருச்சாளிகளையே மீண்டும் மீண்டும் முன்மொழிகிறார். தமிழ்நாட்டில் இன்று சென்னையில இவ்வளவு பெரிய பெரும் மழை அடித்து சென்னை சின்னாபின்னமாகி சென்னையே காணாம போயிட்டு இருந்துச்சு 2 நாள். அதன் பிறகு சென்னையை எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமா போராடி மீட்டு இருக்காங்க. ஆனா அதை மீட்பதற்குள்ள எவ்வளவு பெரிய இன்னல்களை அந்த மக்கள் சந்தித்தார்கள் என்பது அனைவருக்கும் தெரியும். இந்த பிரச்சனை மீண்டும் ஒரு முறை நிகழக்கூடாது என்பதற்காகத்தான் 2015 பெரும் புயல் மழை வந்த பொழுதே மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சென்னையை தொடர்ந்து இதே நிலையில் வைத்துக் கொண்டிருந்தால் சென்னையை கண்டிப்பாக மீட்க முடியாது என்றுதான், நாம் விரும்பும் சென்னையை எப்படி உருவாக்க வேண்டும் என்று சிறப்பு மிக்க வல்லுநர்களை வைத்து சென்னையை நாம் விரும்பும் சென்னையாக எப்படி மாற்றுவது என்ற அந்த ஆவணத்தை தயார் செய்து ஆட்சியாளர்கள்ட்ட கொண்டு போய் கொடுத்தார். ஏன்னா அவர்கிட்ட அதிகாரம் இல்லாததுனால அதிகாரத்தில் இருப்பவர்களிடம் கொண்டு போய் அந்த ஆவணத்தை கொடுத்து, இதன் அடிப்படையில இந்த சென்னை நகரத்தை நீங்கள் மேம்படுத்தினால் கண்டிப்பாக எப்படிப்பட்ட புயல் மழை வந்தாலும் நாம் இதை எதிர்கொள்ள முடியும் என்று டாக்டர் அன்புமணி அவர்கள் பல முறை மேற்கோள் காட்டினார். இப்படிப்பட்ட தொலைநோக்கு சிந்தனை உள்ள தலைவரை, தொலைநோக்கு பார்வை உள்ள தலைவரை, இப்படி மக்களை பற்றியே, மண்ணை பற்றியே, மக்களின் உரிமை பற்றியே, மக்களின் தேவைகளை பற்றியே சிந்திக்கின்ற தலைவரை பத்திரிகையாளர்களும் ஊடகத்துல பணி செய்கிறவர்களும் தொலைக்காட்சியில் இருப்பவர்களும் இவரைத்தான் முன்மொழிய வேண்டும். ஏனென்றால் இவருடைய திட்டங்கள், இவருடைய செயல்பாடுகள் எப்பொழுதுமே தொலைநோக்கு பார்வையில் இருக்கிறது. இவரை போன்றவர்கள் இந்த மண்ணை ஆளுகின்ற ஒரு சூழ்நிலை வந்தால் தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் நிகழாத வண்ணம் இன்னும் 50 ஆண்டுகளுக்கு தமிழ்நாட்டை பாதுகாக்கின்ற அளவிற்கு இவரால் செய்ய முடியும் என்ற அந்த நம்பிக்கையை மக்கள் முன் விதைக்க வேண்டியவர்கள் ஊடகம், தேசத்தின் 4வது தூண். ஆனால் இந்த ஊடகம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? ஊழல்வாதிகளுக்கு துதிபாடி கொண்டிருக்கிறது. இப்பொழுதும் கூட ஊடகத்தில் அமர்ந்து கொண்டு என்ன பேசுகிறார்கள்? 2024 பாராளுமன்ற தேர்தலில் 39 இடத்துல ஜெயிச்சிடும் திமுக அப்படின்னு இப்போ உட்காந்துக்கிட்டு இவ்வளவு பெரிய பேரிடர்ல மக்கள் காரி 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 துப்பிட்டு இருக்கிற இந்த நிலையில கூட அந்த ஊடகவியலாளர்கள் என்ற போர்வையில் இருக்கின்ற அந்த திராவிடத்தின் அடியாட்கள் இப்பொழுதும் திமுகவிற்கே துதிபாடி கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து திமுகவிற்கே இனி அதிகாரத்தில் இருக்கின்ற வரைக்கும் இவர்கள் துதிபாடுவார்கள். எதிர்ப்பு கிளம்பி ஒருவேளை இன்னொரு இயக்கம் ஆளும் கட்சியா வந்துச்சுன்னா உடனே காத்தடிக்கிற பக்கம் சாஞ்சிடுவாங்க. யாரு? இந்த பத்திரிகையாளர்கள். அதன் பிறகு என்ன செய்வாங்க? திமுகவிற்கு துதிபாடுவதை நிறுத்திவிட்டு அதிமுகவுக்கு துதிபாடுவதை தொடங்கிடுவாங்க. ஏன்னா இதைத்தான் இவர்கள் இத்தனை ஆண்டு காலமாக தொடர்ந்து செஞ்சுட்டு வராங்க. கேட்டாக்கா தமிழ்நாட்டுல திராவிட கட்சிங்க தாங்க ஆட்சி ஆள முடியும், தமிழ்நாட்டுல வேற கட்சி ஆட்சி ஆள முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. திராவிட கட்சிகளின் ஆட்சி தான் தமிழ்நாட்டுல 55 ஆண்டு காலமாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்தியா சுதந்திரம் பெற்று 76 ஆண்டுகள் ஆயிடுச்சு. தமிழ்நாட்டுல திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வந்து 55 ஆண்டு காலம் ஆயிடுச்சு. அரை நூற்றாண்ட கடந்து போச்சு. ஆனா இப்பொழுதும் கூட தமிழ்நாட்டுல எல்லா பிரச்சனையும் அப்படியே தொடருது. எந்த பிரச்சனைக்கு இவர்கள் முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார்கள்? தமிழ்நாட்டின் முதுகெலும்பாக இருக்கின்ற விவசாயத்திற்கு தேவையான நீர் மேலாண்மை திட்டங்களை கொண்டு வந்து விவசாயத்தை முன்னேற்றுவதற்கு இவர்கள் ஏதாவது திட்டத்தை போட்டு விவசாயிகளின் வாழ்வியலை உயர்த்தி இருக்கிறார்களா? விவசாயிகள் எல்லா பிரச்சனைகளையும் தீர்ந்து நிம்மதியாக இருக்கின்ற, நிம்மதியாக வாழ்கின்ற ஒரு நிலையை ஏற்படுத்தி தந்திருக்கிறார்களா இந்த ஆட்சியாளர்கள்? அரசு ஊழியர்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு தேர்தலின் போதும் அரசு ஊழியர்கள் என்ன பண்றாங்க? வீதியில உட்காந்து போராடுறாங்க. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தமிழ்நாட்டில் ஆசிரியர்கள், இந்த ஆசிரியர்களின் நிலை மட்டுமே பெரும் அவலமாக இருக்கிறது. ஏற்கனவே நான் ஒரு காணொலியில சொல்லி இருந்தேன்,
இன்றும் கிராமப்புறங்களில் இருக்கின்ற பள்ளிகள்ல அது தொடக்க பள்ளியா இருக்கட்டும், நடுநிலை பள்ளியா இருக்கட்டும், மேல்நிலை பள்ளியா இருக்கட்டும், உயர்நிலை பள்ளியா இருக்கட்டும், இத்தனை பள்ளியிலுமே ஆசிரியர்கள் பற்றாக்குறை. ஒரு ஆசிரியர் 2 ஆசிரியர் பற்றாக்குறைனா அதை சமாளிச்சிட முடியும். ஆனா ஆசிரியரே இல்லை. ஒரு மேல்நிலை பள்ளியில ஒரு பிடி ஆசிரியர் 6வதுல இருந்து 10வது வரைக்கும் இன்சார்ஜ் எடுத்துக்கிட்டு அவர் தான் அந்த பள்ளி நிர்வாகத்தையே நடத்திட்டு இருக்காரு. ஒரு விளையாட்டு ஆசிரியர் கிட்ட தான் அந்த பள்ளியின் நிர்வாகமே இருக்குது. அந்த அளவிற்கு தமிழ்நாட்டில் கல்வியாளர்கள் இருந்தும் அவர்களுக்கு வேலையை கொடுக்காமல் அவர்கள் ரோட்ல உட்கார வச்சு போராடுற நிலைக்கு அந்த மக்களை வச்சுக்கிட்டு இங்க படிக்கிற குழந்தைங்களுக்கு ஆசிரியர் இல்லாத நிலையை உருவாக்கி வச்சுக்கிட்டு தான் இந்த அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தவிர எந்த துறையில் மக்களின் தேவைகளை இந்த திராவிட கட்சிகள் பூர்த்தி செய்திருக்கிறதுன்னு சொல்லுங்க. பத்திரிகையாளர்கள் சொல்லுங்க. ஏன்னா நீங்க தான் வந்துட்டு திராவிடத்திற்கு சொம்படிச்சிட்டு இருக்கீங்க, காலத்துக்கும் அண்டா அடிக்கிறீங்க. இப்போ இன்னைக்கோ நேத்தோ இல்லை, எனக்கு தெரிந்த 25 ஆண்டு காலமாக இப்படிதான் இருக்கிறது ஒவ்வொரு கல்வி நிலையங்களும். அப்ப நீங்க யாருக்கு ஆட்சி செய்றீங்க? இதே அதிமுகவும் திமுகவும் ஒவ்வொரு தேர்தலின் போதும் அவர்கள் வாய்க்கு வந்தார் போல இலவச திட்டங்களை அறிவிக்கிறீங்க. அதுக்கு ஒரு தேர்தல் அறிக்கையை கொடுக்குறீங்க. அந்த தேர்தல் அறிக்கையில இருக்கிறதெல்லாம் நாங்க ஆட்சிக்கு வந்தா நிறைவேற்றும் சொல்றீங்க. ஆட்சிக்கு வந்த உடனே எதையோ ஒரு வேலையை பண்றீங்க, ஏதோ ஒரு உல்டாவை பண்றீங்க. அதுல ஒரு சில திட்டங்களை மக்களுக்கு கொடுத்த மாதிரி ஒரு கண் துடைப்பு, ஒரு நாடகம் எல்லாத்தையும் பண்ணி அதே மக்கள் மேல இரட்டிப்பா வரிய போட்டு அவங்க கிட்டயே புடுங்கி அந்த காசு அவங்களுக்கே கொடுக்குறீங்க. அது மக்களுக்கு தெரியல. தமிழ்நாட்டில் படிக்காத மக்களின் எண்ணிக்கையே இன்று வரையில் அதிகம். அப்படி இருக்கும் பொழுது தமிழ்நாட்டின் தலையெழுத்த இந்த திராவிட கட்சிகள் மாற்றாதுங்கிறது நிஜம்தானே? இதை யார் மக்களிடம் சொல்லணும்? ஊடகத்தில் யார் பேசுகிறார்கள்? பத்திரிகையில் யார் எழுதுகிறார்கள்? ஒரு பத்திரிகையாளர் என்பவரின் பணி என்னவாக இருக்க வேண்டும்? தேசத்தின் 4வது தூண் ஊடகம்னு சொல்றோம். ஊடகத்தில் பணி செய்பவர்களிடம் குறைந்தபட்சம் 50 விழுக்காடாவது நேர்மை இருக்க வேண்டும். தமிழ்நாட்டில் சில பத்திரிகைகள் இருக்கிறது. அந்த பத்திரிகைகள் தமிழ்நாட்டில் என்ன சம்பவம் நடக்கிறதோ அந்த சம்பவத்தை எதையுமே போட மாட்டாங்க. ஆளுகின்ற அரசுக்கு சாதகமாவே அந்த சம்பவத்தையும் மாற்றி எழுதி விடுவார். ஆளுகின்ற அரசு தான் அந்த சம்பவத்தையே செஞ்சிருக்கும். ஆளுகின்ற அரசு தரப்பை சார்ந்தவர்கள் தான் அந்த சம்பவத்தையே செஞ்சிருப்பாங்க. ஆனா அதை அப்படியே மாத்தி ஆப்போசிட்ல போட்டு எழுதுருவாங்க எதிர்கட்சி பக்கம். இது பத்திரிகையில வர்ற செய்தி. பத்திரிகையில வர்ற செய்தி உண்மை என்று பேசிய காலம் போய் பத்திரிகையில வர்றதெல்லாம் பொய்ப்பா, அதெல்லாம் உண்மையில் அப்படின்னு கடந்து போற நிலைக்கு பத்திரிகைகளுடைய உண்மைத்தன்மை செயலிழந்து போச்சு. நம்ம ஏன் இப்பொழுது பத்திரிகையாளர்களை தொடர்ந்து பேசுறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் சில பத்திரிகையாளர்கள் என்ற போர்வையில சில திராவிடத்திற்கு வேலை செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு பெயர் மட்டும்தான் பத்திரிகையாளரே தவிர அவர்கள் அத்தனை பேரும் திராவிடத்தின் கொத்தடிமைகள். திராவிடம் அநீதியை செய்தாலும் அப்பொழுதும் அந்த திராவிடத்தையே உயர்த்தி பிடித்து பேசுவது எந்த விதத்தில் நியாயமாகும்? தமிழ்நாட்டில் இப்பொழுது மழை வெள்ளத்தால் சென்னை பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த பிரச்சனை உருவானது இந்த அதிமுக திமுகவால் தான். இந்த பிரச்சனை உருவானது 55 ஆண்டு காலமாக கூட இவர்களே மாறி மாறி அதிகாரத்தில் இருந்தும் கூட சென்னையில் வாழ்கின்ற மக்களின் வாழ்க்கையை உறுதிப்படுத்துவதற்கான ஒரு சின்ன குறைந்தபட்ச செயல் திட்டத்தை கூட இந்த அரசு ஏன் மேற்கொள்ளவில்லை என்று நீங்கள் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இதற்கு இந்த 2 கட்சியும் தான் காரணம் என்று பகிரங்கமாக மக்கள் முன் நீங்கள் கொண்டு போய் நிறுத்த வேண்டும். அப்படி இந்த ஊடகங்கள் நிறுத்தினால் ஊடகங்கள் சொல்லுவதை, ஊடகவியலாளர்கள் சொல்லுவதை சாமானிய மக்கள் சிந்திப்பார்கள். இப்ப நான் பேசுனா இவன் பாமகவோட பேச்சாளன், இவன் பாமகவுக்கு சாதகமா தான் பேசுவான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏனென்றால் நான் பாமகவை சார்ந்தவன். மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எத்தனை நல்ல திட்டங்களை இந்த மக்களுக்கு தொடர்ந்து முன்மொழிந்து கொண்டிருக்கிறார். ஆனால் இதையெல்லாம் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்தில் இருக்கின்ற ஊடகம் செய்ததா? ஊடகம் தான் ஒரு அரசியல் கட்சியை, இந்த கட்சியின் கொள்கைகள், இந்த கட்சியின் கோட்பாடுகள், இந்த கட்சியின் செயல் திட்டங்கள், இந்த கட்சியின் வரைவு அறிக்கைகள், இதையெல்லாம் கொண்டு போய் மக்களிடம் சேர்ப்பது ஊடகம். அந்த ஊடகம் இந்த கட்சியின் செயல் திட்டங்கள், இந்த கட்சியின் வரைவு அறிக்கைகள், இதுவெல்லாம் மக்களுக்கு தேவையானதாக இருக்கிறது. இந்த அரசியல் இயக்கம் ஒருவேளை அதிகாரத்திற்கு வந்தால் கண்டிப்பாக மக்களின் பிரச்சனைகளை தீர்க்க முடியும் என்று ஊடகவியலாளர்கள் தான் பத்திரிகைகளை எழுதணும், ஊடகத்துல பேசணும். நீங்க என்ன பண்றீங்க? உங்களுக்கு யாரு சம்பளம் கொடுக்கறானோ அவங்க கிட்ட சம்பளத்தை வாங்கிட்டு அவங்களுக்கு சாதகமா ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும் எழுதிட்டு போயிட்டே இருக்கீங்க. அப்படி என்றால் நேர்மை எங்க இருக்கும்? ஊடக தர்மத்தை எப்படி காக்க முடியும் உங்களால்? தேசத்தின் தூண்கள் 4 என்று சொல்லுகிறோம். அந்த 4 தூண்களில் மிகவும் முக்கியமான தூண் ஊடகத்தூண்.
பாராளுமன்றம், சட்டமன்றம், நிர்வாகத்துறை, இந்த 3 தூண்களிலும் நடக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் மக்கள் முன் கொண்டு போய் வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டிய இடத்தில் இருக்கின்ற ஊடகம், ஊடகவியலாளர்கள் நீங்களே நேர்மையற்றவர்களாக இருக்கும் பொழுது நாடாளுமன்றம், சட்டமன்றம், நிர்வாகத்துறையில் நடக்கின்ற இந்த பிரச்சனைகளை மக்கள் எப்படி அறிந்து கொள்ளுவார்கள்? ஊடகமே பொய் பேசிக் கொண்டிருந்தால் மக்கள் அதைத்தானே நம்புவார்கள். அப்படி என்றால் பொய்யர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வருகிறார்கள். அதுதானே தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில். இந்தியாவிலேயே இன்னைக்கு அதுதானே நடக்குது. நம்ம என்ன கேட்கிறோம்னா, ஊடகவியலாளர்கள் குறைந்த அளவிற்கு ஒரு 50 விழுக்காடாவது நேர்மையாக மக்களுக்காக எந்த இயக்கம் செயல்படுகிறதோ, எந்த தலைவன் மக்களின் பிரச்சனைகளை கையில் எடுத்து களத்தில் நின்று போராடுகிறாரோ, இவர் அதிகாரத்திற்கு வந்தால் இந்த மக்களின் பிரச்சனைகள் நேரடியாக தீர்க்கப்படும் என்பதை மக்களிடம் சொல்லுங்கள். அப்படி ஒரு நிலை தமிழ்நாட்டில் வந்தால் மட்டும்தான் இந்த திராவிட கட்சிகளின் அதிகாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். இன்னொரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.